வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 11. அந்த டே 11ல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃபில்த் பீமில் எங்கேயும் சொன்ன மாதிரி தான் பாக்ஸ் இல்லாமல் நான் வந்து செங்கலை வச்சு கட்டியிருக்கேன். ஸோ செங்கல் சுற்றி கட்டியிருந்தாங்க. டே 10 ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி டே 11ல் பார்த்திங்கன்னா, இந்த செங்கல் வச்சு கட்டின இடத்துல பார்த்திங்கன்னா டிஎம்டி பாஸ் வந்து கம்பிகளை வந்து கனெக்ட் பண்ணி கட்டியிருந்தாங்க. இந்த ராட்ஸை, இந்த ராடுங்க தெரியும் நினைக்கிறேன், கிளியராக பார்த்தா தெரியும். ஒரு ராடும் கீழே 3 ராடுமே அண்ட் மேலே 2 சைடில் 2 ராடும் வர மாதிரி வச்சுருக்காங்க. 12 mm டிஎம்டியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 mm டிஎம்டிஸும் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்கும் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஃபில்த் பீமில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணியிருப்போம். நான் என்ன ராட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்எஸ் கம்பிகள் சொல்லிவிட்டு ஏஆர்எஸ் டிஎம்டி ராடில் 550D அப்படின்றது காமனாக எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. ஆனால் அந்த 550Dயில் வந்து புதுசாக அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கம்பியை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பீமுக்கும் சரி, பேஸ்மெண்ட் பீமுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏஆர்எஸில் சிஆர்எஸ் அப்படின்றது, அதில் வந்து 550Dயில் சிஆர்எஸ் அப்படின்ற புது வெர்ஷனை கொடுத்துருக்கிறதுல தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் நடந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு டிஎம்டி பாக்ஸ் கட் பண்ணிவிட்டு அண்ட் கட் பண்ண பாக்ஸை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த சுற்றி அந்த ஆங்கிள்ஸை கட் பண்ணி வச்சுட்டு அதை கட்டிட்டு அந்த செங்கல் கீழே இருக்கிற கட்டின இடத்துல வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்தது. அண்ட் நாளைக்கு வந்து அநேகமாக எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த சைடில் கட்டின செங்கல் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா க்யூரிங் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அண்ட் மறுநாள் தான் க்யூரிங் ப்ராசஸ் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோன்னா, கான்க்ரீட்டுக்கு சிமெண்ட் அந்த M20 கிரேடில் அந்த பேசிஸில் நம்ம இதுக்கு வந்து சிமெண்ட்டு அண்டு சாஃப்ட் அக்ரிகேட்னு சொல்கிற எம்சாண்டும் கோஸ் அக்ரிகேட்னு சொல்கிற அந்த 1.5 ஜல்லி முக்கா ஜல்லியும் அண்டு சிமெண்ட்டும் கலந்த கலவையை இதில் போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டி டேங்கை வந்து மேலே அடிச்சுட்டு மேலே வந்து கட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷீட் போட்டு ஃபுல்லாக போட்டு கான்க்ரீட் போட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் எடுத்த நாளை இல்லைன்னா நாளை மட்டும் தான் ப்ராசஸ். ஆக்சுவலாக நாளைக்கு இருக்காது. மோஸ்ட்லி ஒரு நாள் க்யூரிங் ஆகட்டுன்றதுனால நாளை மறுநாள் தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி பில்டிங் கட்டுறவங்க உங்களுக்கு